ஹாய் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா. நம்ம இன்றைக்கி டயாஸ்டசிஸ் ரெக்டை, அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வர அப்டாமினல் செப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா 6 பேக் மசில்ஸ், அதாவது நம்மளோட ஸ்டொமக்கோட மிட்லைன், இதை தான் டயாஸ்டசிஸ் ரெக்டைன்னு சொல்லுவாங்க. இந்த செப்பரேஷன் ரொம்ப காமனாக ப்ரெக்னென்சி டைமில் வரும். பேபி க்ரோ ஆகும்போது யூட்ரஸ் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுது. 60% விமனுக்கு ப்ரெக்னென்சி டைமில் இல்லை போஸ்ட்மார்ட்டமில் டயாஸ்டசிஸ் ரெக்டை வருது. இது விமனுக்கு மட்டும் இல்லை, மென்னுக்கும் வரும். ஹெவியான வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணுறது, அப்டாமினல் எக்ஸசைஸை தப்பாக பண்ணுறதுனால கூட வரும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டொமக்கில் பல்ஜா இல்லைனா பூச் மாதிரி இருக்கும். இதனால் லோவர் பேக் பெயின், புவர் போஸ்டர், கான்ஸ்டிபேஷன் கூட இருக்கும். இதை பெல்லி பட்டனோட ஷேப்பை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ப்ரெக்னென்சி டைமில் 2nd இல்லைனா 3rd ட்ரைமஸ்டரில் வரும். இது பெல்லி பட்டனுக்கு மேலேயும் வரலாம், இல்லைனா பெல்லி பட்டனுக்கு கீழேயும் வரலாம். ஆஃப்டர் டெலிவரி பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தால் செப்பரேஷன் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, டே டைமில் பெல்லி பைண்டர் யூஸ் பண்ணலாம். ஹெவியாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு அப்டாமினல் பெல்ட் இல்லைனா பைண்டர் ஹெல்ப் பண்ணும். ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கணும். க்ரன்ச்சஸ், சிட்டப்ஸ், பிளாங்க்ஸ், இதெல்லாம் கரெக்டான எக்ஸசைஸால் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். கோர் ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதோ இல்லைனா ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி 6 வீக்ஸ்லேருந்து 8 வீக்ஸ்க்குள்ளே இந்த கேப் நிறைய பேருக்கு க்ளோஸ் ஆகிடும். ஆகாதவங்க அதுக்கான எக்ஸசைஸை பண்ணி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண பார்க்கணும். அந்த செப்பரேஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.